வெல்கம் டு ஜில்லின் சினிமா. நம்ம ஜில்லின் சினிமா ஷோல நான் தான் உங்க விஜய் பேசிட்டு இருக்கேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு படங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸ். இது ஒரு கன்னட படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காருன்னா விஜய் கார்த்திகேயன் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அஜ்னீஷ் லோக்நாத் இதுல மியூசிக் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தோம்னா கலைப்புலி எஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. கிச்சா சுதீப் அவரோட ஓன் கிரியேஷன்லயே வெளில வந்திருக்கு படம். சோ கிச்சா சுதீப்னு சொன்னாலே உங்களுக்கே தெரிஞ்சு இந்த படத்தை பாத்தீங்கன்னா கிச்சா சுதீப் தான் ஆக்ட் பண்ணிருக்காரு. அவரு கூட பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆக்டர் இளவரசர் எழின் கிங்ஸ்லி, அப்புறம் ஆடுகளம் நரேன், சரத், வரலட்சுமி, சரத்குமார் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அப்ப சுனில் முக்கியமா தெலுங்கு படம் கன்னட படம்னால சுனில் இல்லாம இப்ப எதுவுமே இல்ல. இந்த படத்தோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் அண்ட் த்ரில்லர் படம் தான் இது. இந்த படத்தை ஓப்பனிங் சீன்ல பாத்தீங்கன்னா 2 மினிஸ்டர்ஸ் காட்டியிருப்பாங்க. அந்த மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு மாசம் வரீங்க. அதுல ஒண்ணு சுனில், ஒருத்தர் இருக்காப்ல. அவர் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கொலை அப்படி மிரட்டல், கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2 உதவாகிற பசங்க, அதாவது 2 மினிஸ்டர்ஸ்க்கு 2 உதவாகிற பசங்க. அவங்க எல்லாமே இந்த ரவுடிங்களோட சேர்ந்துட்டு என்னென்ன தப்பு பண்றாங்களோ அவ எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு மற்றபடி எல்லா கிரைம் சீக்வன்ஸ்லயும் ஈடுபட்டுட்டு வீடியோ எல்லாம் வச்சுட்டு சுத்தி இருந்திருக்காங்க. அப்பதான் நம்ம கிச்சா சுதீப் சஸ்பெண்ட் ஆகி ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி நேர்மையா இருந்தா என்ன நடக்குமோ சஸ்பென்ஷன்லாம் ஒவ்வொரு ஊரா மாறி கடைசியா இந்த ஊருக்கு வராது. இந்த ஊருக்கு வந்ததுமே ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவே பாத்தீங்கன்னா போலீஸ் இவங்க ரோட்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவரை பார்த்து இன்ட்ரோவே ஒரு வீட்டுக்கு போறாரு. ஆப்போசிட்ல தான் அந்த மினிஸ்டர்ஸோட பசங்க சரக்கு போட்டு கஞ்சா போதையில சண்டை போட்டுட்டே நேரா இங்க விட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது என்னன்னு கேட்க போன லேடி கான்ஸ்டபிள் அவங்க கிட்ட தப்பா நடந்துட்டு பிரச்சனை பெருசாயிடும். அதுக்கப்புறம் தான் இவருக்கு நம்ம கிச்சா அடிச்சு அவங்க உள்ள போட்டதுக்கு அப்புறம் அவங்க செத்து போயிருவாங்க. அடிச்சுக்கிட்டு எப்படி சாகுறாங்க அப்படின்றத படத்தோட சீக்வன்ஸ். நான் இதுல சொல்ல மாட்டேன், நீங்க படத்துல போய் பாருங்க சீக்வன்ஸ் எப்படி சாகுறாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறது. செத்ததை இவங்க மறைக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் போராடுறாங்க, திரும்ப போராடி பாடியை உள்ள இருந்து வெளில எடுத்துட்டு போய் வெளியில இருந்து உள்ள எடுத்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்றதுதான் படம். ஏன்னா அந்த படம் பாத்தீங்கன்னாலே முழுக்க எந்த இடத்துலயும் ஒரு லேக் இல்லைங்க. ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் கிச்சா சுதீப்புக்கு ஒரு மிகப்பெரிய பிக் ஸ்கிரீன்ல ஒரு கம்பேக்னா இந்த படம் தான். அதிகபட்சம் ஒரு ஹீரோவை படம் ஃபுல்லா ஒரு 10 ஸ்கிரீன்ல ஒரு 8 ஸ்கிரீன், அதாவது 8 ஸ்கிரீன் கூட சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு 30 சீன்ல 25 சீன் காட்டினாலே மேக்ஸிமம் ஒரு என்னடா ஹீரோவை காட்டிடுறேன்னு அடுத்து யாரையும் காட்ட மாட்டானுங்களா, காமெடி இல்லையா இல்ல ரொமான்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனா இந்த படத்துல ஒரு காமெடி இல்ல, ஒரு ரொமான்ஸ் இல்ல, ஆனா படம் மட்டும் பக்கா ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னடா இவ்வளவு தூரம் அப்படிலாம் சொல்றேன்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப லாஜிக் எதிர்பார்த்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்த்துலாம் இந்த படத்துல பாத்தீங்க. நார்மலா எனக்கு இந்த படத்தை பார்த்தா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகணும், ஒரு 3 மணி நேரம் எனக்கு இந்த படம் போர் இல்லாம போகணும்ப்பா, ஆனா எனக்கு கதையோ உண்மையோ பட் ஆனா இந்த என்டர்டைன்மெண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா தைரியமா இந்த படத்துல போங்க. இந்த படம் முழுக்க பார்த்தோம்னா நம்ம தமிழ்ல கைதி பார்த்த மாதிரி ஒரு சிலருக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா ரெண்டுமே மேக்ஸிமம் பாக்குறதுக்கு ஒரே பேட்டர்னா இருக்கலாம், ஆனா சப்ஜெக்ட் வேற. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல தான் முடிக்கிறாங்க. ஏன்னா இந்த படமே பாத்தீங்கன்னா காலையில ஆரம்பிக்கல, நைட் ஆரம்பிச்சு விடிய காலையில முடிகிற படம் நம்ம கைதி மாதிரியே. பட் ஆனா அந்த ஜேர்னர் வேற, இந்த ஜேர்னர் வேற. ஒரு மினிஸ்டர்ஸோட பையனை தப்பு பண்ண பசங்களை உள்ள போலீஸ் ஸ்டேஷன் அரெஸ்ட் பண்ணி போட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க ஏகப்பட்ட கொலை கற்பழிப்பு காரணமா இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் ஒரே நாள்ல முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க உள்ள இறந்துறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ரவுடி விடுவாங்க. வரலட்சுமி, சரத்குமார் கிரைம் இன்ஸ்பெக்டர் அவங்களுமே உள்ள புந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கும் நிறைய ஆப்படிக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு அங்கங்க ட்விஸ்ட் வச்சு பயங்கரமா இருந்த படம் பார்க்கறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா விறுவிறுப்பா போயிருந்தது. படம் போட்டு கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா இன்டர்வல் வந்துருச்சு. என்னடா கொஞ்ச நேரத்துல இன்டர்வல்னா அவ்வளவு ஃபாஸ்டா போயிருக்கு விறுவிறுப்பா. சோ நமக்கே இன்டர்வல் வந்தது தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் சரி படம் ஏதாச்சும் ஒரு இடத்துல சொதப்பாரு அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனா எங்கேயுமே ஒரு சொதப்பல் இல்லாம ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருக்காரு படத்தை விஜய் கார்த்திகேயன். ஏன்னா விஜய் கார்த்திகேயன் மட்டும் இல்லாம மியூசிக் அங்கங்க இருந்தாலுமே இந்த படத்தோட முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபியும் சரி, எடிட்டிங்கும் சரி வேற லெவல். ஒவ்வொரு இடத்துலயுமே கட்டிங்கும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி வித்தியாசமா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிச்சா சுதீப் எல்லாருமே ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு பாத்திருப்போம், இல்ல காமெடியாவும் பாத்திருப்போம். ஆனா இப்போ இந்த ஆங்கிள் பாக்குறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எங்க பார்த்தாலும் அடிதடி, ஃபைட்டு, வெட்டு, குத்துன்ற மாதிரி ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி தன்னை நம்பி இருக்க போலீஸ் அதிகாரிகளை காப்பாத்துறதுக்கு முழுக்க அவர்களோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கும் பப்ளிக்கை காப்பாத்துறதுக்கும் எந்த அளவுல கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த மக்கள் முன்னாடி வெளிக்கொண்டு வராரு. இவங்களுக்கு எந்த விஷயமும் எந்த ஒரு வகையிலும் பாதிப்பு இல்லாம எப்படி செய்யறாங்க அப்படின்றதான் முழுக்க இந்த படம். சோ இந்த படத்தை நான் சொன்னல ஒரு 30 சீன்ல 25 சீன் ஹீரோ முகத்தை காட்டிட்டா போர் அடிக்குமே அப்படின்னு சொன்னால. சோ அதுதான் இல்ல, 30 சீன்ல 30 சீனுமே இவரு கிச்சா சுதீப்பை காட்டினாலுமே போர் அடிக்காத விதமா ரொம்ப அழகா ஸ்கிரீனை பிளே பண்ணிருக்காங்க விஜய் கார்த்திகேயா. ரொம்ப அழகா டைரக்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா மக்களுக்கு ஒவ்வொரு ஆங்கிள்லயுமே இன்ட்ரெஸ்டிங் வச்சு ட்விஸ்ட் வச்சு ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தியேட்டர்ல போய் நேர்ல பாருங்க. இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ரொம்ப லாஜிக் எதிர்பார்த்து இல்லங்க இதெல்லாம் லாஜிக்கே இல்லங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி இருக்கவங்களுக்கு இந்த படம் என்டர்டைன்மெண்டா இருக்கு. நார்மலா எனக்கு ஒரு 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த படத்தை போய் ஃபேமிலியோட தியேட்டர்ல பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரியா? தியேட்டர்ல போய் பார்க்கும்போது ஒரு படத்தை முழுமையா நீங்க ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா
நம்ம போன்ல பாக்குறதோ டிவில பாக்குறதுனா முழுக்க முழுக்க அந்த ஒரு ஃபீல் நமக்கு எப்பயுமே கொடுக்காது. ஒரு சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ நீங்க பார்த்துட்டு பசி ஆகுறது வேற, இன்னொருத்தவங்க சாப்பிட்டுட்டு சொல்ற டேஸ்ட் நீங்க காதல கேட்கறது வேற. நீங்க சாப்பிட்டதானே அந்த பிரியாணியோட டேஸ்ட் உங்களுக்கு புரியும். அதே மாதிரிதான் நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தா மட்டும்தான் ஒரு படத்தை முழுமையா ரசிக்க முடியும். சோ படத்தை தியேட்டர்ல போய் பாக்குறதுக்கு பழகுங்க, கத்துக்குங்க. மத்தவங்களும் சொல்லிக் கொடுங்க. தியேட்டர்ல போய் பாக்குறதுன்னு கெட்ட பழக்கம் கிடையாது, நல்ல பழக்கம் தான். சினிமா கத்துக்கிறதும் சரி, சினிமா பாக்குறதும் சரி, சினிமா வெளியில சொல்றதும் ஒரு தவறான செயல்லாம் கிடையாது, நல்ல விஷயம் தான். தொடர்ந்து நம்ம ஷோ பாருங்க. அடுத்து மேற்கொண்டு ஆச்சு வீடியோ வேணா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா? மீண்டும் அடுத்த ஜிலியன் சினிமா அடுத்த படத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் டிகே.